ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணி ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகணும். இது கூடவே 1/4 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பொடிசாக கட் பண்ண ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஆனியன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஆட் பண்ணும்போது ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே மசாலா ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணி வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் நம்ம தேங்காயில் ஒரு 5-6 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம். முந்திரி சேர்த்து அரைச்சி அதையும் இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியும் சேர்த்து, தேங்காய் அரைச்ச தண்ணியும் சேர்த்து இது நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நான் கூடவே தேங்காய் அரைச்ச தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதும் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சது மாதிரி வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான், நல்லாயிருக்கும். வீட்லேயே ஹோம்மேட் பன்னீர் செஞ்சு நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். பன்னீர் போட்டு ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கிளறணும். அப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி திக்காக வந்ததோ இறக்கிடலாம். இப்போது பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தோசை அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.